மகா நன்மைகளை அவருடைய தயவினாலே நமக்கு செய்து கொண்டே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் மகா நன்மைகள். ஆகவே அதை நினைத்து நினைத்து கர்த்தருக்கு என்ன செய்து துதிகளை செலுத்துங்க, கம்பீரமாய் பாடுங்கள். எஸ்ஐயா 63 அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம். எஸ்ஐயா 63:7 கர்த்தர் எங்களுக்கு செய்ததில எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய எவ்வளவு தயவா திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த என்ன நன்மை, மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, திரளான தயவு அவர் செய்தது மகா நன்மை. நம்ம மறந்து விடக்கூடாது. அதான் கர்த்தர் செய்த நன்மைகளை உபகாரங்களை என்ன செய்து விடாதே, மறந்து விடாதே. அவர் மகா நன்மைகளை நமக்கு செய்கிறவர், செய்திருக்கிறவர். அவருடைய அந்த திரளான தயவை நினைத்து நினைத்து பாடுவது மட்டுமல்ல, அதை துதித்து கொண்டே இருக்கணுமா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். துதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் மட்டும் ஒதுக்காம எல்லா நேரங்களையும் நம்ம என்ன செய்ய முடியும், போகும்பொழுதும் வரும்பொழுதும் சபாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமே, அது உங்க அனுபவமா மாறட்டும். போகும்பொழுது வரும்பொழுது வேலை செய்யும் பொழுதும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சபா ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்க. ஏன்னா அவர் நமக்கு செய்த நன்மை என்னது, அது மகா பெரிய நன்மை. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கு இன்னும் கர்த்தரிடத்திலே தயவு காணப்படுகிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 8:35 சொல்கிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் வருவார். ஆமென். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலே தயவையும் வருவார். கர்த்தரை யார் கண்டடைகிறார்களோ அவருக்கு என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். ஆமென். யார் கர்த்தரை கண்டடைகிறார்கள்? தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். ஆமென். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். மத்திய 7:8 சொல்கிறது, தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தேட வேண்டும்? முதலாவது தேடணும், முழு இதயத்தோடு அவர் தேடும். ஆமென். வாழ்க்கையிலே முதலாவது இடத்தை யார் கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். முதல் இடம் அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அதுல முதல்ல அவருக்கு நம்ம இடம் கொடுத்து அவரை முழு இறுதி